அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்பானி சட்டத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஏழை மீது குர்பானி கொடுப்பது கட்டாயம் கிடையாது. ஆனா அந்த ஏழை குர்பானி கொடுக்கிறன்ற நியத்து வச்சிட்டார் அப்படின்னா அவர் மீது கட்டாயம் ஆயிரும். சரி, எந்தெந்த விலங்கினங்கள்ல குர்பானி கொடுக்கிறோம்? ஆடு, மாடு, ஒட்டகம். இந்த 3 விலங்கினம் மீது தான் குர்பானி கொடுக்கணும். இது அல்லாத விலங்கினம் மீது குர்பானி கொடுக்க கூடாது. ஒட்டகமா இருந்தா 5 வயது பூர்த்தி ஆகியிருக்கணும். மாடா இருந்தா 2 வயது பூர்த்தி ஆகியிருக்கணும். ஆடா இருந்ததுன்னா 1 வயது பூர்த்தி ஆகியிருக்கணும். ஆனா ஒரு செம்மறி ஆடு இருக்கு, அது 6 மாதம் உள்ள ஆடு தான். அது பார்க்கறதுக்கு 1 வயது ஆடு மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆட்டை குர்பானி கொடுப்பதும் கூடும். இது இல்லாம இந்த வயதுக்கு கீழே இருந்தது அப்படின்னா அந்த ஆட்டை குர்பானி கொடுப்பது கூடாது. குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணி மீது தெளிவாவே தெரியுது இதுல குறை இருக்குன்னு. ஒரு கண்ணு குருடா இருக்கு, நொண்டியா இருக்கு, காது அறுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிராணியை குர்பானி கொடுப்பது கூடாது. தெளிவாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பிராணிகள் மீதை குர்பானி கொடுப்பது கூடும். இது போன்ற மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரியாத உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு இல்ம கற்றுக் கொடுத்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.